சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கன்னி ராசி அன்பர்களே, இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான புதன் பகவான் 4ஆம் இடத்துல, அதுவும் குருவினுடைய வீட்டில் கேந்திர பலத்துடன் நன்றாக இருக்கிறது. உங்க ராசியை குருவின் பார்வை பெற்றிருக்குது. அங்க கேது உட்கார்ந்துருக்கார். கேது என்ன பண்ணுவார்? ஞானத்தை கொடுப்பார், உள்ளுணர்வு சக்தியை அதிகப்படுத்துவார். அதே சமயம் இந்த மாதம் தை மாதம் 11ஆம் தேதி உங்க ராசிநாதன் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமர்ந்து சூரியனோடு இணைந்து, புதனும் சூரியன் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருந்து குருவினுடைய பார்வை பெற்று சிவராஜ யோகத்துடன் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த கன்னிராசி என்பர்கள். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதம் நினைத்தது நடக்கும். எதிலையும் ஒரு துருத்துருன்னு சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடிய தன்மை, எதையும் பார்க்கலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த கன்னிராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடியவர்கள், கணித துறையில் இருக்கின்றவர்கள், கணக்கு வழக்கு ஆடிட்டு சம்பந்தப்பட்ட, அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட, அதே சமயத்தில் தகவல் தொடர்பு துறையில் அதிகமாக இருக்கக்கூடியவர் இந்த கன்னிராசி என்பர்கள் சொல்வார். ரிசர்ச்சில் அதிகமாக இருப்பீர்கள். ஏன்னா இந்த கன்னி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களவா, புத்திசாலித்தனமாக இருப்பீர்கள். அப்போ புதனை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள்ல அதிக பேர் இருப்பீங்க. தன்னுடைய அறிவு, தன்னுடைய புத்தியை வைத்து செயல்படக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அத்துணை கன்னிராசி என்பர்களுக்கும் இந்த மாதம் ஒரு பொற்காலம், ஒரு நல்ல மாதம். உங்க மனசு நல்லா இருக்கும், உங்க எண்ணம் நல்லா இருக்கும், உங்க சிந்தனை நன்றா இருக்கும், உங்க செயல்பாடுகள் திருப்திகரா இருக்கும். நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் போடுவீங்க. இப்படி பேசினா இப்படி நடக்கும், இப்படி செய்தால் இது ஆகும், அப்படிங்கிற அந்த கணக்கு, அந்த புத்திசாலித்தனம் சிறப்பு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். சரி, தனம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கும்போது தன்னுடைய பணம் கடனுக்காக செல்லும். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் இந்த மாதம் கடனுக்கு செல்லும், யாருக்காவது ட்ரீட்மெண்ட்டுக்கு செல்லும். அதே சமயத்தில் வேலைக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள். ஸோ இந்த மாதிரி பணம் இந்த வழிகளில் குழந்தைக்காக செல்லும். ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் இந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் 15ஆம் தேதி உச்ச பலத்தோட 7ஆம் இடத்துல போய் அமருகிறார். அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறார். ஒரு நல்ல அமைப்பு. 2 சுப கிரகங்களினுடைய பார்வை உங்கள் ராசின் மீது பதிகின்ற காரணத்தாலும் அந்த தன ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோட அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறப்ப தனம் உங்களுக்கு கிடைத்தே ஆகணும் அல்லவா? தனம் உங்களை நோக்கி வரக்கூடிய அமைப்பு இருக்கல்லவா? அப்போ தனத்தில் எந்த பிரச்சனை இல்லை. பொருளாதாரத்தில் நிச்சயமாக வளர்ச்சி தான் உண்டு. உங்கள் பேச்சு நன்றாக இருக்க போகிறது. அழகாக பேச போகிறீர்கள். எந்த இடத்தில் எதை பேசணும் அதை கச்சிதமாக பேசி காரியத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை இந்த மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே அமைந்துவிடும். சரி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி எப்படி இருக்கார்? செவ்வாய் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார், நீச்சமா இருக்கார். மாதத்தின் தொடக்கத்திலே சந்திரனோடு சேர்ந்து இருக்கார். நல்ல அமைப்பு தானே. அந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அல்லவே. அப்போ முயற்சி எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். மனம் தெளிவாக இருக்கும். மனம் அதாவது ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் தெளிவு கிடைக்கும். காலையில் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு போட்டு கன்ஃபியூஸில் இருந்தால் கூட சாயந்தரம் உங்களுக்கு தெளிவு கிடைத்து விடும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும், தொடர்புகள் கிடைக்கும், நண்பர்கள் கிடைக்க பெறுவார்கள். நண்பர்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டு. எழுத்து சம்பந்தப்பட்ட, கதை சம்பந்தப்பட்ட, இந்த டிவியில் பணியாற்றி கொள்ளக்கூடிய ஊடகவியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தை மாதத்தினுடைய இறுதியில் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உச்சத்தை தொடக்கூடிய, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறக்கூடிய, புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை, அதில் புகழடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த கலைத்துறையினருக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். அழகு சம்பந்தப்பட்ட இந்த ஜவுளித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த தை மாதம்.
இந்த 4ஆம் அதிபதி போய் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். உங்க ராசி அதிபதி 4ல் இருக்கிறார். அப்போ ஒரு வீடு வாங்கணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்கள் அந்த எண்ணம் நிறைவேறும். ஏன் நிறைவேறும்? வீட்டுக்கு காரக கிரகம் யாரு? சுக்கிரன் உச்ச பலத்தோட இருக்கார். அப்போ 4ஆம் இடத்தில் உங்க ராசிநாதன் அமர்ந்திருக்க, 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்க ராசியை பார்க்க, சுக்கிரன் இந்த மாதத்தினுடைய இறுதியில், அதாவது 15ஆம் தேதிக்கு அப்புறம் நேர உங்க ராசியை பார்க்குற உச்ச பலத்தோட பார்க்கும்போது நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களை தேடி வருகிறது. யாராவது இதுவரைக்கும் நீங்க பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, 1 மாதம் 2 மாதமா அந்த இடத்த வாங்கலாமா, இந்த இடத்த வாங்கலாமா, இப்படி இருக்குது அப்படி இருக்கு, சில குறைபாடுகள் கொடுத்திருந்தாலும் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வீடு அமையும். கட்டின வீடாக இருக்கட்டும் அல்லது வீடு கட்டக்கூடிய யோகமும் உங்க மனதில் தென்படும். ஸோ இந்த 2025 ஒரு நல்ல வீடு அமைக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கொடுத்தே தீரும். இதில் மாற்று கருத்து என்பதை கிடையாது. வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்ததா? நிச்சயமா. சுக்கிரன் வாகனத்திற்கு காரகன். நல்ல வாகனங்களை வாங்குவீங்க. சொகுசு வாகனங்களை வாங்கக்கூடிய, அழகாக ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இருந்த வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. 5ல் சூரியன் இருக்கார். உங்கள் ராசிநாதனும் போய் இணைகிறது. சூரியனும் புதனும் இணைந்தால் புதன் ஆதித்ய யோகம். நல்ல படிப்பீங்க. அரசு துறையில் ஜொலிக்கக்கூடிய தன்மை. அங்கே குரு பார்க்குறார். இந்த குரு எங்கெல்லாம் பார்க்கிறாரோ அந்த இடத்தையெல்லாம் புனிதப்படுத்துவார், வளர்ப்பார். அப்போ அந்த ஸ்தானத்தை வளர்க்கிறார். 5ஆம் இடம்ங்கிறது என்ன? குழந்தை ஸ்தானம். குழந்தை வளர்க்க போகிறார். அப்ப குழந்தை இல்லாத தம்பதியினர்களுக்கு குழந்தை கிடைக்கப் போகிறது. அதனால் மன மகிழ்ச்சி கொடுக்க போகிறது. ஸோ 5ஆம் இடம் என்பது பதவியை கொடுக்கக்கூடிய இடம். பதவி கிட்டும். பதவிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் இந்த மாதம் நல்ல செய்தி உங்க மனதில், உங்க காதல கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது நல்லா இருக்கு. அப்போ 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம், பூர்வீகம் சார்ந்த. சூரியன் அங்கே இருக்கார். உங்க அப்பா உங்களுக்கு அந்த பூர்வீக பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்போ பாக பிரச்சனை, பங்கு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அனந்தம் பிரச்சனை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த தைமாதம். அதாவது பெரியவங்க சொல்லியிருப்பாங்களே, தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போ ஒரு நல்ல வழி உங்களுக்கு பிறக்க போகிறது. எதை நினைத்து கொண்டு கடந்த சில மாதங்களாகவே உங்க மனதில் போட்டு அசை போட்டு கொண்டு இது நடக்கலை 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 என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லுவேன். ஒழுக்கம். 5ஆம் இடம் ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய இடம். நல்ல ஒழுக்கமான குழந்தைகள் நல்ல படிப்பாங்க. இது வரைக்கும் அரியர் வச்சிருந்தாலும் இந்த மாதத்திலிருந்து அரியரே நமக்கு இருக்கக்கூடாது, முடிக்கணும், டிகிரியை முடிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் என்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது. இந்த மாணாக்கர்கள் இப்போ கடைசி வருடம் ஒரு பிஇ படிச்சிருக்காங்க, 4வது வருடமாக இருக்கிறது. நான் ஒரு பிளேஸ்மெண்ட்டில் சக்ஸஸ் ஆவேனா, கிடைப்பேனா? நிச்சயம் அந்த கன்னிராசி என்பவர்கள் நிச்சயமாக த்ரூ பிளேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்கள் முயற்சி நல்லா இருக்குது. நல்ல முயற்சி எடுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 6ஆம் இடத்தில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார், சனியோடு சேர்ந்திருக்கார். அப்போ கடன் நிச்சயமாக ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கு கடன் கிடைக்கும். அப்ப சனி சுபத்துவமாக இருக்கிறதுனால சுப கடன்களாக மாற்றுவீங்க. 6ஆம் இடத்தில் நல்ல பல விஷயங்கள், நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடம் என்பது வேலையை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? அப்ப சுக்கிரன் அங்கே இருக்கார், சனி அங்கோட இருக்கு. நோயை தீர்ப்பதற்கான அமைப்பு இருக்கும். இதுவரைக்கும் நெடு நாட்களாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. சுக்கிரன் சனி சேர்ந்திருக்கு. அப்ப என்ன? சுகர் இந்த யாருக்கெல்லாம் சுகர் அப்படி இருக்கிறவங்க அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த தன்மைங்கிறது இருக்கிறது. அப்போ உடற்பயிற்சி செய்வீர்கள். உணவு கட்டுப்பாடு இந்த மாதம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் எண்ண ஓட்டத்தில் உதயமாகும். 7ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார். 7ல் ராகு இருக்கும்போது என்ன? ஒரு சர்ப்ப கிரகம் அல்லவா, ஒரு பாம்பு கிரகம் அல்லவா? அப்போ 7ஆம் இடத்தில் இருக்கும்போது, திருமணஸ்தானத்தில் இருக்கும்போது அங்கே ஒரு பயம் இருக்குது அல்லவா? பாம்பு அங்கே உட்கார்ந்துருக்கு. அப்போ ஒரு பயத்தோடு செய்யக்கூடிய தன்மை. அப்போ ஒரு இக்கு வச்சுக்கணும். ஒரு திருமணம் பார்க்கும் போதும் இது கரெக்டாக கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாங்கிறது ஒரு செக் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்.
அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருமானா நிச்சயமா பிரச்சனை இல்லை, 3ஆம் நபர்களின் மூலமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப கவனமாக இருக்கணும். அப்ப கணவன் மனைவி சொல்ல பிரச்சனை இல்லை, ஆனா மற்றவர்கள் மூலமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டும். சரி, 8ஆம் அதிபதி நீச்சம், பெரிய வலிவேதனை இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 9ஆம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். நல்லது, நல்ல பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் மூலியமாக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், தூரதேச பிரயாணங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நாட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. குரு கேது டச் ஆகுது, லக்னத்தோடு குரு கேது டச் ஆகுது. அப்ப என்ன, ஆன்மீக சிந்தனைகளை கொடுக்கும், சமுதாயத்தில் ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். சுயநலம் இல்லாத பொதுநலத்தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன, இந்த கன்னிராசி என்பர்கள் உற்சாகத்தையும் சாதிக்கக்கூடிய, சிறப்பு பெறக்கூடிய, மனதில் நினைக்கக்கூடிய மனம், அதாவது ஒரு மனம் நன்றாக இருந்தாலே எதையும் செய்யலாங்கிற உத்வேகம் இருக்கும். அந்த உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், இந்த தை மாதம் 22ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது, பிறந்த நாள் வர இருக்கிறது. அப்போ யாருக்கெல்லாம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சூரிய திசை நடக்கிறது அல்லது சூரிய புத்தி நடக்கிறதோ, அல்லது தகப்பன் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறதோ, அல்லது தகப்பன் சொத்துக்கள் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை இருக்கு, தன்னுடைய அந்த ஆற்றல், அதாவது ஒரு உயர் பதவிக்கு செல்லணும் ஆனால் தடை இருந்து கொண்டே இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதோ, தகப்பனோட பிரச்சனை, தகப்பனோட உடல்நலம் சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் தீருவதற்கு அன்றைய தினம் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சூரிய பகவான், உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்ற அன்றைய தினம் வழிபட்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.